தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எனக்கு கார்த்திகோட சேர்த்து வைங்க ப்ளீஸ். ப்ளீஸ். என்ன பண்ற அஞ்சலி? சம்மந்திமா நானும் உங்க கால்ல விழுந்து கெஞ்சறேன். என்ன பண்றீங்க? என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. நீங்களும் ஒரு தாய் தானே. இன்னொரு தாயோட வேதனை உங்களுக்கு தெரியாதா? இது பாருங்க, இந்த டிராமா எல்லாம் என்கிட்ட போடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. கிளம்புங்க இங்க இருந்து. அத்தை ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அண்ணி, கார்த்திக், உன்னை விட நாங்க தான் அஞ்சலி மேல கோவமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதே அஞ்சலி வீடேறி வந்து கெஞ்சறத பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ண. ஆமாண்டா, உன் விருப்பத்துக்கு மாறா உன்னை வற்புறுத்த விரும்பல. ஆனா திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களோட மனசை கால்ல போட்டு மிதிக்க கூடாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன? டேய் கௌதம், இவ நம்ம குடும்ப மானத்தையே கால்ல போட்டு மிதிச்சா. அத மறந்துட்டியா நீ? இவெல்லாம் மாறவே மாற மாட்டா. இவ பேச்சையெல்லாம் நம்பாத நீ. சொன்னா கேளு. முதல்ல இவளை வெளியில அனுப்பு. சம்மந்தி, அப்படி சொல்லாதீங்க. என் பொண்ணு மேல கருணை காட்டுங்க. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இதுக்கு மேல பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா உன் பொண்ணு சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இப்போ அடங்கி போற மாதிரி நடிக்கிறீங்களா? முதல்ல வெளியில போங்க. போங்க சொல்றல, போங்க. அண்ணி, என்ன நீங்க எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க? இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அவங்க பேசி முடிவு பண்ணிப்பாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இனி இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏ அஞ்சலி, நான் உன்னோட வாழ்ந்தவன். நீ எது எதுக்கு எப்படி எப்படி முகத்தை மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, உன் நடிப்பை என்கிட்ட காட்டாத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கார்த்திக் ப்ளீஸ். கார்த்திக், என்ன வேணான்னு சொல்லாதீங்க. எனக்கு வேற யார் இருக்கா? என்னை ஏத்துக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கார்த்திக், ப்ளீஸ். ஏய், இங்க பாரு, செத்தாலும் சாவேனே தவிர உன் கூட சேரவே மாட்டேன். வெளியே போ முதல்ல. கார்த்திக், அவசரப்படாத. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இலக்கியா, என்ன பேசுற நீ? கார்த்திகோட வாழ்க்கையில இந்த அஞ்சலி வரவே கூடாதுன்னு கல்யாணத்துக்கு இன்னொரு பொண்ணை பார்த்தவன் நீதானே? இப்போ உனக்கு அஞ்சலி மேல புதுசா பாசம் பொங்குதா? நீ வாய மூடிட்டு சும்மா இரு. கார்த்திக், நீ எடுத்த முடிவுதான் கரெக்ட். இவெல்லாம் மாறவே மாட்டா. இவெல்லாம் என் மருமகளே கிடையாது. இவ ஒரு ராட்சசி. முதல்ல இவளை இந்த வீட்ல இருந்து துரத்துன்னு சொல்றல. சரிமா. ஜானு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லண்ணே, இது என்னோட வாழ்க்கை. அப்ப அஞ்சலியை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். இப்ப இவ எனக்கு வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கேன். இதுல நீங்க யாருமே தலையிடாதீங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட நீங்க இருக்க கூடாது. வெளியே போ, மரியாதையா போ. ஏய், அங்க என்ன பாக்குற? வா முதல்ல, வா. ஏய் கார்த்திக், விடுடா. மாப்ள வேண்டாம் சும்மா இருங்க. வா. இலக்கியா, டேய், வா சொல்றல. கார்த்திக் முதல்ல ப்ளீஸ். கொஞ்சம் அவசரப்படாத. அண்ணே, என்னண்ணே? இலக்கியா, நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருங்க. கார்த்திக், அவளை வெளியில அனுப்பு. அனுப்பிட்டு கதவை சாத்து. ஏய், வா. ஓடிட்டு போ. வான்னு சொல்றல. வா. அண்ணி, மாப்ள வாங்க. சொன்னா கேளுங்க மாப்ள. சொல்றத கேளுங்க. வேண்டாம் மாப்ள. கார்த்திக் வேண்டாம். கார்த்திக் மாப்ள வேண்டாம் மாப்ள. கார்த்திக். ஐயோ அஞ்சலி, என் பொண்ணை இப்படி விரட்டி அடிக்கிறீங்களே. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசல்ல மிதிச்சா உயிரோட திரும்ப மாட்டேன். ஜாக்கிரதை. கார்த்திக், நில்லுங்க. வா.
போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சே. எப்படியும் இன்னைக்கு அந்த வீட்ல போய் செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த முட்டாள் கார்த்திக் என்ன துரத்திட்டான். ஆமாடி, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு நான் பழைய சிந்தாமணியா இருந்திருந்தா அந்த ஜானகியும் கார்த்திகையும் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருப்பேன். இப்ப நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டிருக்கியே, அதனால தாண்டி நானும் நாக்க அடக்கிட்டு வந்துட்டேன். ஆமா, நீ என்னமோ அன்னைக்கு கௌதமியும் இலக்கியாவையும் செம்மையா நடிச்சு ஏமாத்திட்டதாவும் இனிமே அவங்க உன்னை கார்த்திகோட சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்ன. ஆனா உனக்கு அவங்க பெருசா சப்போர்ட் பண்ணலையேடி. ஏதோ பட்டும் படாத மாதிரி தானே நடந்துகிட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு பலம் தானேம்மா. இத்தனை நாளா அவங்க தான் நமக்கு ஒரு பெரிய எதிரியா இருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப நம்மள எதிர்க்காததே நமக்கு பெரிய சக்சஸ் தானே. இனிமே கௌதம இலக்கியம் தான் நம்மளோட ஆயுதமே. அவங்கள வச்சுதான் கார்த்திகே என் பக்கம் இழுக்கணும். அண்ணா இங்கதான் நிறுத்துங்க. சரிம்மா. இந்தாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இரு. சரி. ஐயோ, இவ எதுக்கு எங்க வரா? அம்மா இலக்கியதா வரா. இப்ப எதுக்குடி இங்க வரா? வரட்டும்டி. அவ முன்னாடி நாம ஒரு சோக சீனை போட்டுருவோம். நீ போய் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு உட்காந்துக்கோ. போடி. சரி. அம்மா நான் என்னம்மா பாவம் பண்ண? எனக்கு ஏன் இந்த நிலைமை? நான் தப்பானவளா இருக்கும் போது அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு திறந்து நல்லவளா இருக்கும் போது எல்லாரும் என்ன எதையோ துரத்துற மாதிரி துரத்துறாங்களே. அழாதஞ்சலி, உன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதானமா நடக்கும். நீ வாழா வெட்டியா காலம் பூரா அந்த வீட்லயே கிடக்கணும்ன்றதா விதி. அதை யாராலமா மாத்த முடியும்? அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு நான் இப்பவே செத்துறேம்மா, செத்துறேன். அஞ்சலி, மாமா இலக்கியா, பாத்தியா உன் மாமா பொண்ணோட நிலைமைய? வாழ போனவள வாசலே தூக்கி எரிஞ்சிட்டாங்களே. போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே என் பொண்ணு என்ன பண்ணுவா? அத்தை நீங்க மனசு உடைஞ்சிராதீங்க அத்தை. அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. அஞ்சலி, உன்னை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல கோவப்படுறதானே எனக்கு புரியல. நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஆனா அதுக்கு தீர்வு மட்டும் ஒரே நாள்ல கிடைச்சிடுமா? அதுக்காக உடனே இப்படி சாகணும்னு முடிவெடுக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். நீ செஞ்ச துரோகம் கார்த்திக் மனசுல இன்னும் இருக்கு. அதான் அவன் உன்னை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அது முதல்ல நீ உணரணும். ஆமா, அன்னைக்கு தானே நீ எங்களை ஹாஸ்பிடல்ல பார்த்து என்ன கார்த்திகோட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு தானே வந்த. அப்புறம் எதுக்கு இப்படி அவசரப்பட்டு எங்க கிட்ட கூட சொல்லாம வீட்டுக்கு வந்த? அது நான் என் தப்பா உணர்ந்ததும் எனக்கு கிடைச்ச நல்ல புருஷனையும் வாழ்க்கையையும் மிஸ் பண்றேன்னு எனக்கு தூக்கமே வரல. அதான் நீங்க எல்லாரும் இருக்கிற தைரியத்துல அம்மாவை கூட்டிட்டு அங்க வந்துட்டேன். ஆனா நீயும் கௌதமும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லையேம்மா. நீங்க அஞ்சலிக்கு ஆதரவா பேசியிருந்தீங்கன்னா மாப்பிள்ளை எங்களை துரத்தி இருக்க மாட்டாருல்ல. அத்தை நீங்க புரியாம பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி இவ பண்ண வேலையால அத்தை கிட்டயும் கார்த்திக் கிட்டயும் நாங்களே அஞ்சலி வேண்டான்னு சொல்லி இருந்தோம். இப்ப திடீர்னு அஞ்சலி ஆதரிச்சு எப்படி அவங்களை சம்மதிக்க வைக்க முடியும்? இவ பண்ண துரோகத்தால மனசு உடைஞ்சு போன கார்த்திக் இப்ப பிரியாவதான் ஆறுதலா நினைச்சிட்டு இருக்கான். முதல்ல அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி சரி பண்ணி அதுக்கப்புறமா அஞ்சலி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி நீங்க அவசரப்படுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்போ வாழணுங்கிற ஆர்வத்துல அவசரப்பட்டு அங்க வந்து என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனா? ஐயோ இலக்கியா, இனிமே நான் கார்த்திக்கு மனைவி ஆக முடியாதா? என் வாழ்க்கை இவ்வளவுதானா? இங்க பாரு அப்படின்னு யார் சொன்னது? என்ன பாரு, நானும் கௌதமா எதுக்காக இருக்கோம்? கார்த்திக் மனசு மாறினதும் சந்தர்ப்பம் பார்த்து கண்டிப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போடுவோம்.
கார்த்திகோட உன்னை கண்டிப்பா சேர்த்து வைப்போம். நீ கவலையே படாத என்ன? தேங்க்ஸ் இலக்கியா. சரி அழாத. நீ எப்படி சொல்றியோ நான் அதே செய்யறேன் இலக்கியா. நீதான் எனக்கு எல்லாமே. அழாத அஞ்சலி. என்ன மறுபடியும் கார்த்திகோட சேர்த்து வச்சிரு ப்ளீஸ். அதுக்கப்புறம் நிச்சயமா நான் உன் பேரை காப்பாத்துவேன். பெஸ்ட் கப்பல் தான் அது இலக்கியா கௌதம்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. நானும் கார்த்திகோட சேர்ந்து உங்களுக்கு போட்டியா பெஸ்ட் கப்பல வாழ்ந்து காட்டுவோம். ஐயோ, என் பொண்ண பாத்தியா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எப்படி பேசுறா பாரு. ஐயோ என் ராசாத்தி. சரி அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. சரிம்மா. இலக்கியா சாப்பிட்டு போலாமே? இல்ல பரவாயில்ல. அம்மாவையும் மாமாவையும் வசந்த் ஹாஸ்பிடலுக்கு தானே கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆமாமா. சரி அவங்க வந்ததும் சொல்லிடுங்க. ஆ, இங்க பாரு, நானும் கௌதமும் பிளான் பண்ணி உன்னை எப்படியாவது கார்த்திகோட சேர்த்து வைக்கிறேன். அது வரைக்கும் அவசரப்படாத. ஓகே இலக்கியா. மன்னிச்சிரு. என்ன பண்ற? முரண்டு பிடிச்சா ஒரேடியா முரண்டு பிடிக்கிற. மனசு மாறிட்டா இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கால்ல விழற. இங்க பாரு, நீ எப்பவும் இதே புத்தியோட இரு. அப்பதான் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சரியா? நான் கிளம்புறேன் அத்தை. நான் போயிட்டு வரேன் அத்தை. பத்ரம் பார்த்து போயிட்டு வாமா. பெரிய இவ அட்வைஸ் பண்ணிட்டு போறா. இவ என்ன பிளான் பண்ணி கார்த்திகோட சேர்த்து வைக்க போறாளாம். என்னோட பிளான் இவளுக்கே தெரியல. கருமம், இவ காலையில விழ வேண்டியதா இருக்கு. ச்சே. எப்படியோ இலக்கியா மறுபடியும் உனக்காக அந்த வீட்ல போராட போறா. என்ன விரட்டின பாவத்துக்கு அதையாவது அவ செய்யட்டும். ச்சே, இலக்கியா கிட்ட கூட என்னால நல்லவள நடிக்கவே முடிய மாட்டேங்குது. அவ எனக்கு பண்ண கெடுதலுக்கு அவ்வளவு கோவம் அவன் மேல. இருடி, வீட்டுக்குள்ள வந்தது எல்லாம் உனக்கு இருக்கு, வச்சுக்கிறேன். ஆமா, இனிமே நம்மளோட டைம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பட்ட அவமானத்துக்கெல்லாம் திருப்பி கொடுக்கற நேரம் வந்துருச்சு. நீ போய் இந்த சந்தோஷத்தை கொண்டாட பால் பாயாசம் பண்ணுமா ப்ளீஸ். அடுத்து என்ன பண்ணணும் நான் பிளான் பண்றேன். சரியா? ஓகேடி, இப்ப பண்ணி கொண்டு வரேன். போ. என்னடா அப்படி பாக்குற? இல்ல சார், இந்த நேரத்துல கூட நீங்க வீட்டுக்கு போகாம நீங்க இங்க டென்ஷனா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் சார். அந்த ரேவதி நினைச்சு தானே நீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆமாண்டா, அவ இலக்கியா வீட்டுல தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளால அவளை தூக்க முடியலையே. பைரவி போன் பண்ணப்ப அவகிட்ட இது விஷயமா சொல்லலான்னு பார்த்தா அந்த இலக்கிய அவளால சொல்ல முடியாம போச்சு. அதுக்கப்புறமா பைரவியாவது போன் பண்ணி கேட்பான்னு பார்த்தா அவளும் போன் பண்ணல. நாம என்ன நினைச்சாலும் அதுக்கு இலக்கிய தடையாவே இருக்காளே. அவங்க போன் பண்ணலன்னா என்ன சார், நீங்க ஒரு தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சார். அப்படி சொல்றியா? சரி, நமக்கு இப்ப வேலை ஆகும். நானே போன் பண்றேன். எஸ்எஸ்கே யார பத்தி சொல்ல வந்தாரு? யார் அந்த இன்னொருத்தி? நாமளும் அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்காம விட்டுட்டோமே. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அட, அவரே ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க எஸ்எஸ்கே. சொல்றேன். ஆமா, உன் பக்கத்துல யாரும் இல்லையே? இல்ல, எல்லாரும் படுக்க போயிட்டாங்க. நான் வெளியே வந்து தான் பேசுறேன். ஆக்சுவலா நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சேன். நேத்து ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்ன விஷயம்? அதான், அந்த விஷயத்தை நினைச்சுதான் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. நேத்து அதை பத்தி தான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அந்த இலக்கியா குறுக்க பூந்து கெடுத்துட்டா. ஆமாமா, ஏதோ உங்க வாழ்க்கையே நாசமாக்குன ஒருத்தி இந்த வீட்ல இருக்கிறதா சொன்னீங்க. அது யாரு? இலக்கியாவும் இல்லைன்னீங்க.
அப்ப யார் அவ? ரேவதி. ரேவதியா? ரேவதி யார் அது? என்ன பைரவி இப்படி கேக்குற? உங்க வீட்டுல தங்கி இருக்கிறவள பத்தி உனக்கே தெரியாதா? என்ன உளறீங்க? எங்க வீட்ல ரேவதின்னு யார் தங்கி இருக்காங்க? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேவதின்னு ஒரு சர்வன்ட் தங்கியிருந்தா. அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆனா அவ தான் அப்பவே கிளம்பி போயிட்டாளே. இல்ல, அவ உங்க வீட்டுல தான் இருக்கா. என்ன எஸ்எஸ்கே, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ரேவதி இந்த வீட்ல இல்ல. அவ ஏதோ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னாங்க. சொன்னா நம்புங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரேவதியை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல தான் இலக்கிய தங்க வச்சிருக்கா. தங்க வச்சிருக்காளா? என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, ரேவதி உங்க வீட்டுல இருக்கிறத நானே பார்த்தேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ரேவதி இந்த வீட்ல இருக்காளா? நான் இங்கதான் இருக்கேன், ஆனா அவ என் கண்ணிலேயே படலையே. இந்த வீட்ல ரூம் லாக்டா இருக்குன்னா அது ஸ்டோர் ரூம் தான். ஓ, அப்போ அங்கதான் மறைச்சு வச்சிருக்கா போல இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு இலக்கியா உஷாரா எல்லாத்தையும் பிளான் பண்றா. அது சரி, அந்த ரேவதி எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அவ எனக்கு வேணும். என் கையாலேயே அந்த ரேவதியை கொல்லணும். என்ன எஸ்எஸ்கே, ரேவதி ஆஃப்டர் ஆல் ஒரு சர்வன்ட். அவளை கொல்ற அளவுக்கு உங்களுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை? ஆமா, ரேவதி உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் பிசினஸ் விஷயமா ஒருத்தனை கொல்ல வேண்டியதா போச்சு. அத அந்த ரேவதி பார்த்து தொலைச்சிட்டா. ஓ, அவளை விட்டு வச்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயில தான் கிடக்கணும். அதான் அவளை கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, அந்த ரேவதி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எனக்கே தெரியாம அவளை இலக்கியா இங்க தங்க வச்சிருக்கானா? இலக்கியாவோட புத்திசாலித்தனத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவாவது அந்த ரேவதியை தூக்குறது சரிதான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டே நானும் என் ஆளுங்களும் ரேவதியை தூக்க அங்க வர்றோம். நீ கதவை திறந்து விட்டா போதும். சரி, அதுக்கு எதுக்கு நைட்டு வரீங்க? அதான் ஆளுங்க இருக்காங்கல்ல, பகல்லையே வந்து தூக்கிட்டு போக வேண்டியதானே? அதுக்கு கௌதமும் இலக்கியாவும் விட்டுருவாங்களா? பெரிய பிரச்சனையை பண்ணிடுவாங்க. அப்புறம் ரேவதி உஷாராகி எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிடுவா. அதான் கௌதம் இலக்கியாவுக்கு தெரியாம தூக்க போறேன். இலக்கியா எதெல்லாம் பாதுகாக்கிறாளோ அதெல்லாம் அழிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். எல்லாரும் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க நைட் 1 மணிக்கு வாங்க. நான் டோரை ஓபன் பண்ணி வைக்கிறேன். ஓகே, சரியா நீ சொன்ன டைம்க்கு நாங்க அங்க இருப்போம். நீ கதவு திறந்து வச்சா போதும். உள்ள வந்து ஒரே அமுக்கி சத்தம் வராம கொண்டு போயிடுவோம். சரி, அதே மாதிரி பண்ணிடலாம். நான் வைக்கிறேன். ஏய் இலக்கியா, என்கிட்ட இருந்து அந்த ரேவதியை பாதுகாக்கிறியா? இன்னையோட அந்த ரேவதி கதை ஓவர். ஐயோ, ரேவதி அத்தைய எஸ்எஸ்கே கடத்த போறாரா? அப்போ ரேவதி அத்தை இங்க தங்கி இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரா? இப்ப என்ன பண்றது? எஸ்எஸ்கே வரும்போது தடுத்தா பிரச்சனை பெருசாகி அவர் யாரு, ரேவதி அத்தை யாரு, அவங்களுக்கும் கௌதம்க்கும் என்ன உறவுன்னு வெளியே தெரிஞ்சிடுமே. பாவம், ஜானகி அத்தை வேற உடைஞ்சு போயிடுவாங்களே. இல்ல, பைரவி மேடமும் எஸ்எஸ்கேவும் போட்டிருக்கிற திட்டம் நிறைவேறக்கூடாது. ரேவதி அத்தை எஸ்எஸ்கேவோட கையில கிடைச்சா கொன்னுடுவாரு. அதுக்கு நான் விட மாட்டேன். என்ன பண்ணலாம்? பைரவி தான். சொல்லு பைரவி. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் கதவை ஓபன் பண்ணி வச்சுட்டேன். நீங்க ரேவதியை வந்து தூக்கிட்டு போங்க. இதோ உடனே வர்றோம். நீங்க
நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.